பிரைஸ் த லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் உபாகமம் 28 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும்போது மனுஷருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம செவி கொடுக்காம கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் நம்ம செவி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பேன். உன்னை சுற்றி எத்தனையோ வசதியானவங்க ஜாதிகள் மத்தியில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். கர்த்தருக்கு அது லேசான காரியங்க. குப்பையிலேருந்து ஒரு மனுஷனை குப்பையிலேருந்து உயர்த்தவும் அவரால் முடியும். கோபுரத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை கீழே இறக்கி அவரை தள்ளவும் முடியும். ஏன்னா கர்த்தர் கடத்தில் தான் இருக்குது. ஒருத்தரை உயர்த்தவும் முடியும், அவரால் ஒருத்தரை தாழ்த்தவும் முடியும். ஆனால் நம்ம யாரை வேணாலும் பகைச்சிக்கலாம். ஆனால் கர்த்தரை மாத்திரம் நம்மளால் பகைச்சிக்கவே முடியாது, கூடவும் கூடாது. ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். எப்பயுமே ஒரு மனுஷன் ஆணவத்திலையோ திமிர்லையோ நான் பெரியவன் நான் தான் என்ற அகங்காரத்தோடு இருக்கவே கூடாது. என்றைக்குமே தாழ்மையாக இருக்கிற மனுஷனை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பாருங்க. மனுஷனுக்கு முன்பாக நம்ம தாழ்மையாக இருக்கோமோ இல்லையோ, நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பார். சகல ஜாதிகளுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு கொடுக்குறாரு. அதுதாங்க நம்ம கர்த்தர். நம்ம பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயங்களை நம்மளுக்கு நம்ம படிச்சிருக்கோன்ற திமிர் இருக்கும். எனக்கு நல்லா பணம் இருக்குது, வசதி இருக்குன்ற திமிரில் இருப்போம், சரியா? ஆனால் அழகு இருக்குது, நான் நல்ல பிஸ்னஸில் இருக்கேன், நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஜாபில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கேன்ற சில பேருக்கு நல்ல திமிரில் இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கர்த்தரால் மாற்ற ஒரு நொடி போதும், அவர் கீழே இறக்கி அவங்கள தள்ளுறதுக்கு. ஆனால் உண்மையாக தாழ்மையாக இருக்கிறவங்களையோ கர்த்தர் உயர்த்திக்கிட்டே போயிட்டு இருப்பாருங்க. நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, அன்புள்ள சுவாமி கர்த்தாவே, இந்த வெளியில் உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை உயர்த்தாதபடிக்கு நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வளோ வசதிகள், எவ்வளோ ஆண்டவரே உயரத்தில் இருந்தாலும், நாங்கள் எவ்வளோ ஆண்டவரே வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை டாடி. எங்களை தாழ்த்தி மனதார ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவீராக. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ.